கம்மி 30% தான். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, செல் கவரோ பேக்கோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. ஆனால் அது உற்பத்தி செலவுல 30 ரூபா தான். ஆனால் மிச்சம் 70 ரூபாய் எங்கே போகுது அப்படின்னா சிஎன்பி, நேஷனல் ஹோல்சேல் ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி 40% அவங்களுக்கு போயிருக்கு. 30% மீடியா இடையே அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினுக்கு. பார்த்துறீங்களா? இன்னைக்கு ஒரு செவரெல்லாம் உடச்சிட்டு வருவாங்க, பல்லுல ஏன் ரத்தம் வருது, இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு. ஒரு விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு 10 பேர் போட்டு ஒரு லாரியை போட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க, பயங்கரமா இருப்பாங்க. இத்தனைக்கு லோடு பண்ணுவாங்க, எவ்வளவு கஷ்டம், பஞ்சரா இருக்கும், இழுத்து பார்ப்பாங்க, இழுக்க முடியாது. ஒரு அம்மா வேகமா வருவாங்க, 10 பேர் ஓரமா தள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடியை தூக்கி அவங்க போட்டு அப்படி இழுத்தோடனே வந்துடும் லாரி. பார்த்துருக்கீங்களா? எதுக்காக கிளம்பணும்? சப்போஸ் நம்ம முடியை போட்டு அப்படி இருந்தா வந்துருமா லாரி? வேண்டுமா? நாங்க ஓடியே வந்துடும். ஏன்னா அந்த ஷாம்புக்கு அப்படி ஒரு பொய்யான விளம்பரம் தெரியுது. ஆனா இந்த ஷாம்பு வாங்காம இருக்கோமா? அப்படியாவது வளர்ந்துறாரா அப்படி ஒரு நம்பிக்கையில தான் வாங்கி பயன்படுத்திட்டு. ஆனா நிறைய பேருக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, கீழே கழிச்சு போய்கிட்டு இருக்கு, அது தெரிய மாட்டேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விளம்பரம் பொய் சொல்லி நடிக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸுக்கு 30%. ஸோ பணக்காரனாக இருக்காங்க. அப்போ இணையதளங்களுக்கும் மீடியாவுக்கு மட்டும் 70% போகுது. அதை நம்ம கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு வாங்கக்கூடிய மக்களுக்கே வருமானம் போகணும்னு சொல்லிட்டு டேக்ஸ் செல்லிங் என்ன பண்றாங்கன்னா, உற்பத்தி பண்றதுல 30 ரூபா தான், ஆனா நம்ம கைக்கு வரும்போது 100 ரூபா. ஆனா 70% யார் இருக்குன்னா இந்த டைரக்ட் செல்லிங் மைல்ஸ்டைல் கம்பெனில இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்திட்டு நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்டுகளுக்கு சொல்ல 70% பணத்தை மக்களுக்கே நமக்கே திருப்பி கொடுக்குறாங்க. புரியுதா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 70 ரூபாயை 2 கோடீஸ்வரனுக்கு கொடுக்கறது நல்லதா, 70 ரூபாய் 70 ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க நல்லதா? புரியல? 2 கோடீஸ்வரனுக்கு 70 ரூபாயை 2ஆ பிரிச்சு கொடுக்கறது கரெக்டா, 70 ஏழை எளிய மக்களுக்கும் 70% 70 ரூபாய் 1 ரூபாயா பிரிச்சு கொடுக்கறது கரெக்டா? ஏழை எளிய மக்களையும் கோடீஸ்வரனை மாத்தணும், வாங்கக்கூடிய பொருளுக்கே வருமானம் கொடுக்கணும், அவங்களே கோடீஸ்வரனை மாத்தணும் நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் THERTY மைல்ஸ்டைல் கம்பெனி. ஸோ இவ்வளவு பெரிய விஷயம் தான் உங்க கையில கிடைச்சிருக்கு. இன்னும் எதுவும் சில டவுட் இருந்தா நீங்க கூட்டு வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் இதுதான், லாஸ்ட் ஃபைனல் தான். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி எல்லாரும் இருக்கணும்னு ஆசை தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல சந்தோஷமா. இப்போ இந்த மாதிரி ஹாப்பியான லைஃப்ல வாழணும் அப்படின்னா இவருடைய வருமானம் எவ்வளவு இருக்கணும்? மாசம் சார் எவ்வளவு சார் இருக்கணும்? சூப்பரான ஒரு வீடு, ஸ்விமிங் பூலோட, நல்ல பென்ஷன் காரு, ஃபேமிலி லொகேஷன், ஸோ ஜஸ்ட் நல்ல ஒரு எஜுகேஷன் பிளே இருக்கு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல ஹெல்த்து, நல்ல ஃபுட்டு, இந்த மாதிரி மாதம் ட்ராவல் பண்ணி நல்லா வந்துகிட்டே இருக்கிறப்போ இவரோட வருமானம் ஒரு துறையில் 5 to 10 வருஷம் வேலை பார்த்து மாதம் 3 லட்சம் to 5 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் இந்த லைஃப்பில் வாழ முடியும். கரெக்டா? சப்போஸ் யாருக்கு எந்த டைம்ல என்ன நடந்ததுன்னே சொல்ல முடியாது. கொரோனா வரும் யாராவது எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஸோ அவர் அப்படி ஒரு நல்ல ஹெல்த்தியாக வேலை பார்த்துட்டு இருக்க டைமிங்ல உடம்புக்கு முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுறாரு, உட்காந்துடுறாரு. உட்கார்ந்தோடனே ஒரு 3 மாசம் போக முடியல. அந்த கம்பெனிலேருந்து வருமானம் வருமா சார்? வருமானம் சார் 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்பெனியில் உங்களுக்கு இருக்கு. அதுலேருந்து ஏதாவது வருமானம் கம்பெனி ஓனர்ஸ் கொடுப்பாங்களா? இல்லை ஒர்க்கர்ஸ் வந்துச்சு, நீ போக முடியல, நான் உனக்கு நான் போறேன், சம்பளத்துக்கு உனக்கு கொடுத்துறடா, யாராவது பண்ணுவாங்களா? சப்போஸ் 3 மாசத்துல நல்லா இருந்த ஒரு நபர் யாருக்கும் நடக்கக்கூடாது. சப்போஸ் 4வது மாசம் இல்லை இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனிலேருந்து வருமானம் வருமா? வராது. அந்த வருமானத்தை வச்சு என்னென்ன தேவையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே என்ன ஆயிடும், கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி மக்களை பார்த்துக்குமா இல்லையா? எவ்வளோ சூப்பராக வாழ்ந்தவங்கப்பா, நீங்க இப்படி கஷ்டப்படுறாங்க, ரைட்டா இல்லையா? சொல்லுவாங்களா? இந்த புதுசான விஷயத்தை பேசுறேன், அப்படியே சைலண்ட்ல போட்டு 3 மாதிரி அப்படியே பார்த்துக்கோங்க, வைப்ரேஷன் போட்டதுக்கு அப்படியே லைட்டாக ஆட்டணும். சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? எஸ், பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இப்படி ஒரு ஃபேமிலியாக இருக்கும். இவங்க வெளியே மறுபடியும் கையில் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு கீழே இறங்கி வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் அதே கம்பெனியில் அதே இடத்துல அதே போஸ்டிங்கில் அந்த ஓனர் கொடுப்பாங்களா வேலை வாங்க மாட்டேன்? கவர்மெண்ட்டே கொடுக்க முடியல, ரைட்டாக சேலரி கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா போக முடியாது. அப்போ வருமானம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இதே நம்ம மைல்ஸ்டைல் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே மாதம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டேவும் இந்த பிஸ்னஸ்லேயே நாமினிக்காக ஐடி போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 பேர் அறிமுகப்படுத்தி 2 4 6 எப்படி டெவலப் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, வாரம் 50,000 1 லட்சம் சம்பாதிச்சுக்கிற டைத்துல இதே அந்த டைம்ல இல்லைன்னா கூட
அந்த ஐடி போடுறப்பே அவர் கொடுத்துருப்பாரு நாமினி அப்படின்னு. எனக்கு அடுத்து என்னோட ஒய்ஃபுக்கு என்னோட குழந்தைக்குன்னு சொல்லி. ஸோ அந்த நாமினி அப்படியே கன்வெர்ட் ஆகிய ஒய்ஃபுக்கு மாறி அவர் இல்லைன்ற ஒரு குறை தான். ஆனா அவர் இருந்து வருமானம் கொடுத்து எவ்வளவு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவர் இல்லைனாலும் மைனர் ஸ்டைல் மூலமா கம்பெனிக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அத்தனை தேவையும் ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் தட் இஸ் நம்ம மைனர் ஸ்டைல் கம்பெனி. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு 3 தங்கச்சி. ஸோ நம்ம ஒரு கம்பெனி தான் திருப்பூர் பிகாம்சியை படிச்சு முடிச்சுட்டு திருப்பூர் கம்பெனி சென்னை பெங்களூர் வேலை பார்த்து டிவிஎஸ்ல 27,000 சம்பளத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் வேணான்னு சொல்லிட்டு ரிசைன்மெண்ட் வேணாடா, எப்போ பார்த்தாலும் 20 நாள் லீவ் போட்டால் எங்கள் பாட்டியை போடணும், எங்கள் தாத்தா போடணும், சுரோட இருக்கிறவங்க தாத்தா இருந்தாலும் பாட்டி இருந்தாலும் சொல்லணும். அப்படி சொல்லி தான் அடுத்த நாள் வேலைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதாதான்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. புரிஞ்சுக்கிட்டேன், பிஸ்னஸ் எடுத்தாச்சு. ஸோ அப்படி நாமினின்னு ஒரு விஷயம் ஏன் நம்ம இல்லைன்னா நம்ம தலைமுறைக்கு வருமானம் போகுண்டா அப்படின்னு என்ன மாதிரி ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் எடுத்தாங்க. அதில் எதிர்பாராத ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நடந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள், இன்னைக்கு லாக்டவுன் டைமில் ஆர்டிசின்னு ரேங்க் மாதம் 70,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க மினிமம். ஆனால் அது இல்லை. இன்னைக்கு அந்த ஐடி என்டிசியாக மாறிடுச்சு. அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும், அந்த நான் பார்த்துருக்கேன், அவங்க ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு அந்த ஐடி என்டிசியாக மாறி இன்னைக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு மைனர் ஸ்டைல் மூலம். ஆனால் அது இறக்குற பேர் எவ்வளோ வருமானம்? 70,000 ரூபாய். 2 வருஷம் கழிச்சு அவங்க இல்லை. ஆனால் இப்போ வருமானம் 2 லட்சம் ரூபாய். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதையல், புரியலைன்னா புதியல். ஸோ அதே மாதிரி தான் இதே நம்ம நான் நிறைய காமிப்போம். சேலம், கரூர், மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருச்சி, அப்படி சென்னை, பெங்களூர்லாம் காமிச்சிருக்கேன். டெல்லியில் ஒரு நபர் 50 லட்ச ரூபா டைமண்ட் ஆனாரு. அவருடைய வருமா அவர் இல்லை, டாக்டர் ஒய்ஃபு வாங்குறாங்க, இன்னைக்கு ப்ரொஃபஸர் வேலையை தூக்கி போட்டு பண்றாங்க அப்படின்னு ப்ரூஃப் காமிச்சேன். இல்லைப்பா அங்கேயே வேணாம், இன்னைக்கு எக்ஸாம்பிள் நம்ம நடக்கக்கூடாது, நம்ம ஏரியாவில் இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மலருக்கு மேடம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிகாம் இன்கம் முடிச்சுட்டு நினைக்கிறேன். நல்ல பிசினஸ் சூப்பராக பண்ணாங்க. செம்மையாக பண்ணிட்டு இருக்க டயத்தில் சின்ன இன்சிடென்ட் ஆகி ஒரு கேன்சர் ஒரு 1 இயர் இருக்குது எனக்கு. ஆனால் அவங்க வீட்டுக்கார் படிப்பு கொஞ்சம் நாள் கம்மி தான், டிரைவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அடுத்து 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் எனக்கு அடுத்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு நாமினியாக கொடுத்து என்ன பண்ணாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 இயர் இல்லை. இன்னைக்கு ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு டிரைவராக இருந்த ஒரு நபரை இந்த மாதிரி போட்டு இன்னைக்கு ஸ்டேஜில் மாதம் 50,000 இப்போ சம்பாதிக்க வைக்கிற ஒரு கம்பெனினா தட் இஸ் மைனர் ஸ்டைல் கம்பெனி. வருவாங்க ப்ரோக்ராம் வாரம் வந்துகிட்டு இருக்காரு, நீங்க பார்க்கலாம். அந்த மியூசிக் பக்கத்தில் ஆஃபீஸாக அங்கே வருவாரு, எதுவும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம 3 தலைமுறைக்கு வருமானங்கிற ஒரு கம்பெனி தான் தட் இஸ் மைனர் ஸ்டைல் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஏரியாலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதை கரெக்டாக புரிஞ்சு தெளிவுபடுத்தி இந்த பிசினஸை